ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்து உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு நான் உனக்கு சொல்ல வரும் நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்காமல் தவற விட்டுவிட்டு ஏன் நீ வருத்தப்படுவதற்காக தயாராக காத்திருக்கிறாய்? முதலில் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டு முழுவதுமாக புரிந்து கொள். அதன் பிறகு உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ளலாம் அல்லவா? உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்பது உன் மனமாக தானே இருக்கிறது. அப்படிப்பட்ட உன் மனதை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். நீ நினைக்கிற விஷயத்தை தான் உன் மனம் யோசனை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத தயக்கத்தையும் பயத்தையும் தோல்விகளையும் கவலைகளையும் உன் மனதிற்குள் நிரப்பி வைக்காதே என் செல்லமே. உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நீ நிரப்பி வைத்தாயே ஆனால் அதன் மூலமாக நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். அதை விட்டுவிட்டு மனதில் தேவையில்லாத கவலை குப்பைகளை தூக்கி சுமப்பதை இப்போதே நிறுத்திவிடு. உன் மனம் எப்போதும் தெளிவானதாக இருந்து விட்டாலே உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது என் செல்லமே. எப்போதும் நான் என்ன சொல்கிறேன்? நல்லதையே நினை, மற்றவர்களுக்கு நல்லதையே செய். கடந்து முடிந்த கடந்த கால விஷயங்களை பற்றி சற்றும் யோசனை செய்யாதே என்றுதானே சொல்கிறேன். உன் மனம் தெளிவாக இருந்துவிட்டாலே உன்னை யாராலும் அவ்வளவு சுலபமாக வீழ்த்தவோ தோற்கடிக்கவோ முடியாது என் தங்கமே. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்பாகவே ஐயோ இது நடக்காமல் போய்விடுமோ, தவறாக போய்விடுமோ, முடியாதோ என எதிர்மறையாக சிந்திப்பதை நிறுத்திவிடு. இதை எப்படி முடிப்பது, இதை எப்படி சரியாய் செய்வது என்பதாக நேர்மறையான யோசனைகள் மட்டுமே உன் மனதில் இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்துவிடும். நீ எவ்வளவு வேகமாய் போகிறாய் என்பது முக்கியம் கிடையாது. எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதுதானே முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் போக வேண்டிய இடத்திற்கு கட்டாயம் போய் சேர்ந்து விடுவாய். அதில் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள் என் செல்லமே. உன்னுடைய லட்சியம் என்பது தேவையில்லாத விஷயங்களுக்காக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையின் அவசியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் அதி முக்கியமான முன்னேற்றத்தையும் உயரத்தையும் தருவதற்காகவும் இருக்க வேண்டும். இறைவன் யாருக்கு எதை வைத்துள்ளான் என்பதை நான் தானே அறிவேன். நிச்சயம் உனக்கான உறுதியானதையும் உன் மனம் விரும்பிய விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இனிமேல் நீ ஓயாமல் உழைத்து கொண்டு இருந்தாலும் கடின முயற்சியை செய்து கொண்டும் இருந்தாலே போதும். உன் உழைப்புக்கான எல்லா பலனையும் நிச்சயம் உன் வாழ்வில் கிடைக்க வைத்து விடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் பெருமை என்பது இந்த பூமியில் நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்பதில் கிடையாது. நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பது பொறுத்ததுதான். நீ சுயநலத்தோடு தனக்கு தனக்கு என எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறாயா, அல்லது பொதுநலத்தோடு எல்லாருக்கும் நல்லது நினைத்து யாருக்கும் கெடுதல் செய்யாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாயா என்ற உனது வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்க்கையை பற்றி 4 பேர் நன்றாய் பேசுவார்கள். நீ என்னவோ உன் வாழ்வில் மட்டும்தான் கஷ்டம் இருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கிறாய். கஷ்டகாலம் உனக்கு மட்டும் என நினைத்து புலம்பாதே என் செல்லமே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார். ஒவ்வொரு மனிதரும் தனது கையளவு இதயத்திற்குள் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டு மனபாரத்தை சுமக்க முடியாமல் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையை எப்படி முன்னோக்கி எடுத்து செல்வது என்பதில் மட்டும் கவனமாயிரு. நீ உழைத்து கொண்டே இருந்தால் காலம் எனும் ஏணி நிச்சயம் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். நீ மௌனமாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்னால் சுலபமாக தீர்த்து வைக்க முடியும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் உனக்கு மறந்தே போய்விடும். ஆம் என் செல்லமே, ஏன் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிதாய் நினைத்து கவலைப்பட்டு கண்கலங்குகிறாய்? எல்லா சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னை வாழ்வில் உயர வைக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் என் எதிர்காலத்தை நான் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என உறுதியாக முன்னேறிப்போ. தோல்விகள் எல்லாமே உன்னை விட்டு வெகு தூரம் செல்லும்படி நான் பார்த்து கொள்கிறேன். மனம் போன போக்கில் நீ போவதை உடனே நிறுத்திவிடு.
உன் மனம் என்ன சொல்லுகிறது என்பதில் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நீ என்ன நினைக்கிறாய் என்பதைத்தான் உன் மனம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய வேண்டும். உன் மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக நீயே உன் மனதை கட்டுப்படுத்திக் கொள் என் செல்லமே. அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் இல்லை, அது உனக்குள் தானே இருக்கிறது. அது புரியாமல் நீ ஏன் நிம்மதியை வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைகள்தான். நீ அதை சரியாக செய்தால் நிச்சயம் உன் மனம் தெளிவடையும். தெளிவான மனம் உனக்குள் வந்துவிட்டால் நீ வாழ்க்கையை வெற்றி பெற்றுவிடலாம் அல்லவா? தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அதை தொட்டுவிட துடிக்கும் உனக்காகவே, உன்னுடைய நம்பிக்கைக்காகவே நிச்சயமாக உன் கனவுகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. நீ உன் முயற்சிகளை தொடங்கும் போதே உன் மனதில் இருக்கும் பயத்தையும் சேர்த்தே கொன்றுவிட வேண்டும் என் செல்லமே. ஏன் தெரியுமா? நீ முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது சோம்பலை கொன்றுவிட்டுதானே விடாமல் உழைக்கிறாய். அதே நேரத்தில் ஏதாவது பெரிய காரியங்களை செய்யும் போது மனதிற்குள் பயமும் வந்து துணையாய் ஒட்டி கொள்ளும். என்னாகுமோ ஏதாகுமோ என பயப்படுவதையும் பதட்டப்படுவதையும் நீ நிறுத்தி விட்டாலே உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாய் நான் வெற்றியை கொடுத்து விடுவேன். உன்னுடைய பயத்தை தூக்கி போட்டுவிட்டு மனதிற்குள் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வரவழைத்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் ஏற்றுவேன் என் செல்லமே. ஒரு விளக்கின் ஒளியை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலமாக அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை. அப்படிதான் உனக்குள் இருக்கக்கூடிய தகுதிகளையும் திறமைகளையும் வைத்து உன் குடும்பத்திற்கே நான் ஒளி வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். கூடிய விரைவில் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழப் போகிறீர்கள். உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமும் 2 மடங்காக போகிறது. உன்னால் முடிந்தவரை உன்னிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யப்பார். இதன் மூலம் நீ எதையுமே இழந்துவிட மாட்டாய் என் செல்லமே. வாழ்க்கையில் ஆசைப்படுவதையெல்லாம் மறந்துவிடு. ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே. ஏனெனில் ஆசைப்படுவது எல்லாவற்றையும் அடைய முடியாது. ஆனால் நீ ஆசைப்பட்டு விட்டாயல்லவா? அதற்காக உழைக்கத் தொடங்கி முயற்சியும் செய்து நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்து விட்டாயல்லவா? அதை எப்பாடுபட்டாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் கிடைத்து விடாது. ஆனால் வெற்றி பெறக்கூடிய எல்லா தகுதிகளையும் நான் எல்லோருக்குள்ளும் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். அவரவர்கள் அந்த தகுதியையும் திறமையையும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டியது அவர்கள் கடமைதானே. அதை நீ சரியாக செய்ய முயற்சி செய். இந்த உலகத்திலேயே உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீதான் உன் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரைக்கும் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. விழாமலேயே வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை. எத்தனை முறை விழுந்த போதும் கூட நான் மீண்டும் எழுந்து நின்றேன் என்பதுதானே மிகப்பெரிய பெருமை. அப்படிப்பட்ட பெருமையை உன் வாழ்நாள் முழுவதும் நான் ஒப்படைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் இன்பங்களும் தானாகவே உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்து விட்டேன். ஓம் வராகி.